ஆனிமேல் செலவுடிங்கன்னு பார்க்க போகிறேன். நைட் சீசன் எபிசோட் 12 தான் பார்க்க போகிறோம். இந்த எபிசோட் பார்க்குற முன்னாடி போன எபிசோட் பார்த்துட்டு வந்துடுங்க. அப்போ தான் எபிசோட் தலைவரை புரியும். அதே மாதிரி இந்த சீசனோட கடைசி எபிசோடும் கூட இது. அதனால் தெளிவாக பார்த்து இதில் உள்ள எக்ஸ்பீரியன்ஸை கற்றுக்குறங்க. அதே மாதிரி கடைசியில் ஒரு நல்ல ட்விஸ்ட்டும் இருக்குது. அதே மாதிரி இது ஒரு சென்டிமெண்ட்டான எபிசோடு. அதனால் பார்த்து என்னால் முடிஞ்ச அளவுக்கு அந்த எமோஷன்ஸை நான் எக்ஸ்பிளைன் பண்ண முயற்சி பண்ணுறேன். அது வரைக்கும் நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணுறதை யாரும் ஸ்கிப் பண்ணிடுறாங்க. ஸ்கிப் பண்ணால் உங்களுக்கு ஒன்றுமே புரியாது. அதே மாதிரி இன்னொரு வாட்டி இந்த எபிசோடை திரும்ப பார்க்குற மாதிரி இருக்கும். அதனால் வளம் பேசாமல் இந்த வீடியோக்குள்ளே போயிடலாமா? இன்றைக்கி பார்த்து கொண்டு இருப்பது கோஜன் மீ தமிழ். நான் கோஜோ கைஸ். ஃபர்ஸ்ட் என்ன கட்டுறாங்கன்னா அந்த லைட்டை தான் கட்டுறாங்க. அந்த லைட்டில் என்ன சொல்கிறாங்கன்னா எல்லா விதமான ஒரு பிறப்புக்கும் ஒரு வகையான கனெக்ஷன் இருக்கும். அந்த கனெக்ஷனால் எல்லாமே ஒரு வகையான ஃபார்மாக கூட மாறலாம் அப்படின்னு சொல்லிட்டு அடிஷன்லேயே அந்த பிளாக் கலர் அந்த எல்லோ கலரில் இருக்கிற அந்த லைன் வந்து பூமிக்கும் இன்னொரு பூமிக்கும் கனெக்ட் ஆகிருக்கும். அப்போ இங்கே வந்து அந்த கமாண்டரும் சைக்கிக்குன்னு சொல்லியிருப்பார்ல, அவர் வந்து இப்போ இவங்களுக்கு 2 பேரையும் கொல்ல வருவார். அப்போ அந்த லேடி வந்து தடுத்துட்டு என்ன சொல்லுவாங்கன்னா, இதை நீ பண்ணக்கூடாது, நீ எப்படி தான் பண்ண நினச்சாலும் இது நடக்க போகிறதும் என்னால் தடுக்க முடியாது அப்படின்னு சொல்லும்போது, வழி விட்டுனவர் நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லும்போது இவனும் சிரிச்சுக்கிட்டே வில்லத்தனமாக சிரிச்சுக்கிட்டே பக்கத்தில் வருவான். அப்புறம் என்ன ஆகுனா, அந்த வயசான லேடி அவனை பின்னாடி இருந்து கன்னை வச்சு போட்டு அப்படியே படுக்கப்பட்டுருவாங்க. படுக்கப்பட்டோன்னே என்னென்னா, எதுக்கு இப்படி பண்ணுறீங்க அப்படின்னு கேட்கும்போது, எல்லாமே இங்கே எரேஸ் ஆக போகுது, அதனால் இவங்களை அழிச்சு ஒன்றுமே உன்னால் பண்ண முடியாது. அதே மாதிரி இப்போ நீங்கள் நடந்துக்கிட்டு இருக்கிறதும் எல்லாமே ஒரு கனெக்ஷன் தான், அது உங்கள் பிரதர்ஸால் மட்டும்தான் அப்படின்னு சொல்லிட்டு இவங்களும் அந்த இடத்துக்குள்ளே குதிப்பாங்க. குதிச்ச உடனே அந்த இடத்துக்கு அந்த மைண்ட் கண்ட்ரோல் பண்ண வருவா. அப்போ அந்த பொண்ணு அங்கே வந்து நின்ன உடனே நம்ம கமாண்டர் என்ன சொல்லுவார், எல்லாருமே நீ ஏமாத்துறாங்க, அதில் எந்த வழியும் இல்லை அப்படின்னு சொல்லும்போது, அதான் ஒரே வழி அப்படி சொல்லிட்டு என்ன சொல்லுவாங்கன்னா, அப்போது வாய்ஸ் வந்து அப்படியே ப்ரொப்போர்ட் மாதிரி இருக்குது அப்படி சொல்லும்போது, இல்லை அதே மாதிரி அந்த லேடியும் வருவாங்க. அந்த லேடி வந்து என்ன சொல்லுவாங்கன்னா, எல்லாத்துக்கும் தேங்க்ஸ் நீ பண்ண எல்லாத்துக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பார்த்தா அந்த வெளிச்சத்துக்குள்ளே குதிப்பாங்க. அப்போ நாகையான்னு சொல்லிட்டு கற்றுக்கிட்டே குதிப்பாங்க. அப்போ இதே மாதிரி அவங்க அந்த மைண்டுக்குள்ளேயே ட்ராப் ஆகிருப்பாங்க அந்த 2 பேருமே. அப்போ இவங்களும் வந்து காப்பாற்றிட்டு என்ன சொல்லுவாங்கன்னா, தேங்க்யூ சொல்லிட்டு எதுக்காக எங்களுக்காக இது இங்கே வந்து அப்படி கேட்கும்போது, இப்போ அந்த நாகையை சொல்லுவான், நான் எல்லாத்தையும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டேன், இவங்க கூட கனெக்ட் ஆகலேருந்து எல்லாத்துக்கும் ஒரு வழி இருக்குது, ஆனால் எனக்கு அந்த வழி தெரில அப்படி சொல்லும்போது இவங்களுக்கு அந்த இது புரியும். அப்போ தான் தெரியும் இவங்க 2 பேருமே இவங்க 2 பேரோட சோலும் வந்து ஸ்ப்ளிட் ஆகிருக்கும். அந்த ஸ்ப்ளிட் ஆனது தான் டாகியாவும் யுகாவும். அவங்க இன்னொரு பேரலல் யூனிவர்ஸில் பிறந்திருப்பாங்க. அதனால தான் இவங்களுக்கு இந்த மாதிரி ஒரு பிரச்சனை நடக்குது. அதுலேருந்து தெரிஞ்சிடும் இவங்க 2 பேரும் இவங்க 4 பேருமே இந்த இடத்துல இருந்தால் 2 பேரும் மீதி இருக்க தான் செய்யணும். மீதி 2 பேரும் இங்கேருந்து எலிமினேட் ஆகணும், அதான் இங்கே ரூல்ஸே அப்படி சொல்லும்போது யுகாவும் புரிஞ்சுட்டு என்ன சொல்லுவான்னா, ஆமாம் அவங்க சொன்னது கரெக்டு தான், இங்கே 2 பேர் மட்டும்தான் இருக்க முடியும் அப்படி சொல்லிட்டு டாகியாவும் சொல்லுவான். அப்போ இவனை சொல்லுவான், சரி இதுக்கான ஆன்சர் வந்து என்னென்னா, நாங்கள் இங்கேருந்து கிளம்புறோம் அப்படின்னு சொல்லுவான். எதுக்கு அப்படின்னு கேட்கும்போது, ஆமாம் எங்களுக்கான வேலை முடிஞ்சுது, அதே மாதிரி நாங்கள் இதுக்கு தேவையில்லை, இந்த வேர்ல்டுக்கு நீங்கள் தான் தேவை, நாங்கள் எங்களுக்கான ஒன்றுமே இங்கே இல்லை, எங்களுக்குன்னு ஒரு உலகம் எதுவுமே இல்லை, எங்களோட ரோல் வந்து அந்த சோலில் உங்ககிட்ட மீட் பண்ணி ஷேர் பண்ணுறது மட்டும்தான், அவ்வளோதான். என்னோடய மெமரிஸ் மைண்டுக்குள்ளே எப்பவும் இருக்கும், அது நான் நினைக்கிறேன். அதே மாதிரி எனக்கு இந்த ரீசன்ஸும் இல்லை இங்கே என் வேலையில் எதுவுமே இருக்குன்னு, என்னோட தம்பி மட்டும் எனக்கு இருக்கான் அப்படி சொல்லும்போது யுகா சொல்லுவோம், அப்போ நீங்கள் டிசப்பியர் ஆக போகிறீங்களா அப்படி கேட்கும்போது, ஆமாம் அதான் வேலை வழி, அதே மாதிரி இந்த பேரடாக்ஸும் அதனால தான் ஸ்டாப் ஆக போகுது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவும் சொல்லுவான். அப்போ சரி நம்மளால் இனிமேல் இங்கே பார்க்கவே முடியாதா அப்படின்னு கேட்கும்போது நம்ம இது சொல்லுவான், இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இவனை சொல்லிவிட்டு அப்புறம் போக போகிற நேரத்தை கழிச்சுட்டு, சரிப்பா இது நல்ல எண்டிங்காக இருக்கும்னு நினைக்கிறேன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவும் போய் அவனுக்கு கை கொடுப்பான். கை கொடுத்த உடனே நம்ம டாகியை அப்படி இழுத்து கட்டி பிடிச்சிட்டு எப்போவுமே உன்னை மறக்க மாட்டேன்னு சொல்லிடுவான். அப்போ அடுத்த சீன்லேயே என்ன ஆகும்னா, நம்ம ஹீரோ வந்து நம்ம யூகாவும் கை கொடுத்து எப்போவுமே டாகியா கூட பார்க்க போகலாமா அப்படி சொல்லும்போது, நம்ம டாகியாவும் நாகையாக்கிட்ட என்ன சொல்லுவான்னா எப்போவுமே யூகாவும் நல்லா பார்த்துக்கிறங்க அப்படி சொல்லும்போது, கடைசியாக அந்த 2 பேரும் நாகையாவும் யூகாவும் 2 பேரும் பேசிட்டு அப்புறம் அங்கேருந்து கிளம்ப ஆரம்பிச்சிருவாங்க. உங்களை பார்த்ததில் ரொம்ப சந்தோஷம்னு சொல்லிட்டு இவங்க 2 பேருமே மைண்டில் நினச்சிட்டு அவனும் இவங்களும் வேறு பக்கத்தில் கிளம்புவாங்க. அப்போ ஒரு தூரத்தில் என்ன ஆகுன்னா, நம்ம ஹீரோக்கு ஒரு மாதிரி சேட் ஆயிரும். சாரி நாகையா, உன்னை நான் நல்லா பார்த்துக்கணும்னு நினச்சேன், நான் என்னால் முடியலன்னு சொல்லும்போது, இல்லை எனக்கு இதில் நினச்சி எந்த வருத்தமும் இல்லை, நீ எப்போவும் என் கூட இருக்க, அதனால் நம்மளோட லாஸ்ட் ரோலை ஃபுல்ஃபில் பண்ணிக்கலாம் அப்படி சொல்லிட்டு இவங்க வந்து கிளம்பிடுவாங்க. அப்போ இந்த 2 எழுத்துமே பாதுகாக்கப்படும். அப்போ என்ன ஆகும்னா, இந்த சீனில் இங்கே பார்த்தா இந்த எழுத்து மேலேருந்து அந்த துகுளாக விடும். அப்போ இதே மாதிரி ஃபஸ்ட்டு சீனில் எப்படி நம்ம நாகடாவும் நாகையா இருந்துச்சாங்களோ அதே மாதிரி டாகையாவும் யுகாவும் இருந்திருப்பாங்க. அப்போ இங்கே பார்த்தா அந்த வயசான தாத்தாக்கும் ரெஸ்ட் இன் பீஸ்ன்னு சொல்லிட்டு கலர்லாம் சுட்டுருவாங்க. அப்போ இங்கே பார்த்தா அதே மாதிரி அந்த கார்லேயும் ஏறுவாங்க. டாகியாவும் ஏறின பிறகு அந்த புக்கு கிடைக்கும். அந்த புக்கு மூலிமா அந்த சோக்கோ இருக்காங்கள்ல அவங்க சொல்கிறது கிடைக்கும். அப்போ தான் எல்லாத்துக்கும் ஒரு வகையான கனெக்ஷன் இருக்குது அப்படி சொல்லுவாங்க. அப்போது சோக்கோ வந்து என்கிட்ட ஏதோ மெசேஜ் சொல்கிறாங்க, அதை நம்ம பின்பற்றுறோம்னு சொல்லிட்டு இவங்களும் அதே இடத்துக்கு காரை தூக்கிட்டு போவாங்க. காரை தூக்கிட்டு போனால் ஒரு கிளாக் கடைக்கு அவங்க வந்து நிற்பாங்க. கிளாக் கடைக்கு வந்தோடனே கிளாக் கடைக்கு வந்தோடனே என்ன டாகையாவும் யுகாவும் யோசிக்க எதுக்கு வந்தோன்னு சொல்லிட்டு அப்போ இங்கே பார்த்தா உள்ளே போய் பார்ப்பாங்க. பார்த்தா இவங்க அம்மாவும் அப்பாவும் இருந்துகிட்டு இருப்பாங்க. இவங்களாம்
நம்மளால நம்பவே முடியாது. உள்ளே வந்தோடனே அவங்க என்ன கேட்பாங்கன்னா, உங்களுக்கு என்ன செய்யணும், ஏதாவது க்ரைமா அப்படி சொல்லிட்டு இங்கே யூனிஃபார்ம் பார்த்தோன்னு கேட்பாங்க. அதெல்லாம் ஒன்றும் விஷயம் இல்லை. இந்த கிளாக்ஸ்லாம் எப்படி அப்படின்னு கேட்கும்போது, ஆமாம் நாங்கள் இது ரொம்ப காலமாக நடத்திட்டு வந்துட்டுருக்கோம், நாங்கள் 2 பேர் மட்டுமே. இந்த கிளாக்ஸ்லாம் ஒரு வகையான நீங்கள் கேட்குறத பார்த்தா அப்படின்னு சொல்லிட்டு இவங்களை சந்தேகப்படுவாங்க. ஏன்னா இப்படி ஒரு ஆஃபீஸர் வந்து கிளாக்ஸ்லாம் எப்படி இருக்குன்னு கேட்கும்போது ஒரு மாதிரி இருக்கும். அப்போ இவங்க சொல்லுவாங்க, எல்லாமே எங்கள் ஹார்ட் ஒர்க்கால தான் முடிஞ்சுது, இந்த கிளாக்ஸ்லாம் வந்து அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அதை பெருமைகளாக சொல்லிட்டு இருப்பார். இது ஒரு ஸ்மால் ஸ்டோர், அதனால நாங்களே நடத்திக்கிட்டு இருக்கோம் அப்படி சொல்லும்போது, இவன் பேச்சில் என்ன கேட்டுருவான்னா, உங்களுக்கு சில்ட்ரன்ஸ்லாம் இருந்தாங்களா அப்படின்னு கேட்கும்போது, அப்போ அவங்களும் சிரிச்சுக்கிட்டே ஆமாப்பா இருந்தாங்க, அதெல்லாம் ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி, அதுக்கப்புறம் அவங்க எங்கே போனாங்கன்னே தெரில, ஆனால் அதுக்கப்புறம் நிறைய நாள்கள் ஆச்சு, நாங்கள் மட்டும் தான் இங்கே இருக்கோம், அதெல்லாம் விட அப்படி சொல்லிட்டு இங்கே வந்து ப்ரெசென்ட் வந்தோடனே என்னாங்கன்னா, அந்த பொண்ணு இங்கே வருவா, அந்த மைண்ட் கண்ட்ரோல் பண்ணும் வந்துட்டு, என்ன தம்பிகளா இங்கே இருக்கீங்க, எங்கள் கூட வாங்கப்பா அப்படி சொல்லும்போது, எதுக்கு உங்கள் கூட வரணும், நான் எதுக்கு வரணும் அப்படி கேட்கும்போது, ஆமாம் இந்த வேலையில் இப்போ எல்லாருமே இல்லை, நம்ம மட்டும்தான் இப்போ இருக்கோம் இதுன்னு சொல்லிட்டு, அதனால் புது ரூல்ஸையும் புது ஆர்டர்ஸையும் நம்ம ஃபாலோ பண்ணணும், அதனால் என் கூட வாங்க அப்படி சொல்லும்போது, அதுக்கு நம்ம யூகா என்ன சொல்லுவானா, இல்லை நம்மளால் ஏகப்பட்ட பேர் காயப்பட்டிருக்காங்க, அதனால் இனிமேல் அதெல்லாம் செய்யக்கூடாது, இந்த பவர்ஸுக்கு ஏற்ற மாதிரி எதுவுமே பண்ணக்கூடாது, மேன்கைண்டை சேஃபாக வச்சுக்கணும்னு சொல்லும்போது, மேன்கைண்ட் ஒன்றும் ஷேர் பண்ணுறதுக்கு இல்லை, அது ஃபுல்லாக டிஸ்ட்ராய் பண்ணுறதுக்கு தான், அதை நீங்கள் அண்டர்ஸ்ட் பண்ணிக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு இவன் சொல்லிடுவான். அப்போது உங்ககிட்ட அமேசிங் பவர் இருக்குது யூகா, அதனால தான் நீ இப்படி ஒரு பின்பத்தை க்ரியேட் பண்ணியிருக்க அப்படி சொல்லும்போது, இவங்க சொல்லுவாங்க, உண்மையான ட்ரூத்தை நான் உங்ககிட்ட சொல்லணும், அதுவும் இந்த வழியில் தான் சொல்லி ஆகணும்னு சொல்லும்போது அந்த வழியை கட்டுவாங்க. பார்த்தா 15 இயர்ஸுக்கு முன்னாடி நீ உங்கள் அப்பாவையும் அம்மாவையும் கொண்டுட்ட, அது உன் பவர்ஸை கண்ட்ரோல் பண்ண முடியாமல், அதுக்கப்புறம் நீங்களே உங்கள் பாட்டை லாக் பண்ணிக்கிட்டீங்க, அந்த பவர்ஸே இல்லாத மாதிரி காட்டிக்க அப்படின்னு சொல்லும்போது, நான் அப்போ நம்ம சின்ன வயசு டாக சொல்லுவான், நானும் எங்கள் அப்பாவை அம்மாவை கொண்டுட்டேன் அப்படின்னு சொல்லும்போது, நம்ம ஈகோ சொல்லுவான், அதெல்லாம் இல்லை, இது உள்ளே விட்டு வெளியே வான்னு சொல்லுவாங்க. இவங்க வெளியே வந்துடுவாங்க. அப்போ அந்த மைண்ட் கண்ட்ரோல் பண்ணுக்கு ஒரு நேரத்துக்கு தெரியாது எப்படி இதை பிரேக் பண்ணாங்கன்னு சொல்லிட்டு, அப்போ அந்த மைண்ட் கண்ட்ரோல் பண்ணு என்ன கேட்பானா, எப்படி இதை பிரேக் பண்ணீங்க அப்படி கேட்கும்போது, உன்னோட எந்த மைண்ட் கண்ட்ரோலும் எங்ககிட்ட யூஸ் ஆகாது, அதே மாதிரி நான் நாகையோட கனெக்ட் ஆகும்போது இந்த மாதிரி ஒரு ஃப்ரீ லாக்கிங்கை நான் கற்றுக்கிட்டேன் அவங்ககிட்ட இருந்து அப்படி சொல்லும்போது, அப்போ அவனு சொல்லுவான், சரி நீ சொல்கிறதெல்லாம் கரெக்டு தான், ஆனால் நீ ரொம்ப ராங்கான பர்சன் அந்த பொண்ணுக்கிட்ட சொல்லுவான். அதே மாதிரி அந்த பொண்ணு சொல்லுவான், ஆமாப்பா நான் ராங்கான பர்சனாகவே வச்சுக்கோ, அதே மாதிரி என்னோடய பிளானை நீ வாட்ச் பண்ணுறதுக்கு என் கூட இந்த வேர்ல்டுக்குள்ளே இருக்கலாம்னு நினச்சேன், ஆனால் இங்கே என் கூட இல்லை, அதான் எனக்கு கொஞ்சம் பயமாக இருக்குது அப்படி சொல்லிட்டு அந்த இடத்துக்கு கிளம்பினோடனே இவங்களுக்கு ரியலைஸ் ஆயிரும், இவங்க தான் டாங்க நம்ம பையங்கன்னு சொல்லிட்டு கட்டி பிடிச்சி அன்பை தழுவிட்டு இருப்பாங்க. அப்போ தான் பாஸ்ட்டில் நடந்துக்கிட்டு காட்டியிருப்பாங்கன்னா, அந்த பொண்ணு வந்து அந்த லேடி என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, இவங்களோட பவர் அவங்களால கண்ட்ரோல் பண்ண முடியாது, அதனால் எங்ககிட்ட கொடுத்துருங்கன்னு சொல்லிட்டு போயிருப்பாங்க. ஆனால் இவங்க மறுத்திருப்பாங்க. அப்போ என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, அவங்க 2 பேரையும் போட்டு தள்ளிட்டு அந்த கிட்ஸை நம்மளுக்கு தேவை தூக்கிட்டு வந்துருங்கன்னு சொல்லுவாங்க. அப்போ அந்த நேரத்தில் தான் இவங்க 2 பேரும் அந்த பாஸ்ட்லேருந்து ஃப்யூச்சருக்கு இங்கே வந்து காப்பாற்றி வந்திருப்பாங்க. அப்போ இவங்களும் இங்கே வருவாங்க, அந்த 2 டீமும் அவங்களையும் தடுத்து நம்ம அண்ணங்காரனும் நம்ம ஹீரோவும் நாகையாவும் காப்பாற்றிருப்பாங்க. அதில் அவங்க 2 பேருக்கும் அந்த அம்மாக்காரங்க வந்து கொஞ்சம் கிராச் ஆகிருக்கும் மூஞ்சில், அந்த ரத்தத்தை தான் பிளாஸ்டில் பார்த்துட்டு செத்துட்டாங்கன்னு சொல்லிட்டு நம்ம யூகான்னு நினச்சிருப்பான். அப்போ என்ன ஆகும்னா, அதே மாதிரி என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, இவங்களை இப்போதைக்கு விட்டுருங்க அந்த ஸ்பெஷல் டீம்கிட்டேயே, கொஞ்ச நாள் கழித்து அவங்களே உங்கள் பக்கத்தில் வருவாங்க, கண்டிப்பாக ஃப்யூச்சரில் இதை நாங்கள் பண்ணுவோம், அது எங்களுக்கும் தெரில, ஆனால் கண்டிப்பாக அவங்கக்கிட்ட திரும்ப வந்து அவங்க சேருவாங்க, அதனால் கண்டிப்பாக உங்கள் விஷயம் நடக்கும் அப்படி சொல்லிட்டு, சரி எப்படி இருந்தாலும் உங்கள் கிட்ஸ் வருவாங்க, அப்போ இதை நீங்கள் பார்த்துக்குறங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்களும் அங்கேருந்து கிளம்பும் போதே சொல்லிட்டு போவாங்க, நல்லபடியாக நம்மளோட ரோலை முடிச்சிட்டோம் அப்படி சொல்லும்போது, வா பிரதர் போகலான்னு சொல்லிட்டு இவங்களும் இங்கேருந்து கிளம்ப அதோட இந்த இடத்துல காட்டுருவாங்க. அப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு காத்துனோன்னா, இந்த ஃபுல் ஜப்பானே ரெவல்யூஷன் ஆகிட்டு இருக்கும், ஃபுல்லாக அந்த சைக்கிக்கை பற்றி தான் பேசிகிட்டு இருப்பாங்க. எப்போவுமே அந்த ஆர்டர்ஸை ஃபாலோ பண்ணுற வேல்டை அவங்க மாற்றிட்டாங்க அந்த ஜப்பானை. அப்போ இவங்களும் அந்த பில்டிங் மேலே நின்றுட்டு எல்லாத்துக்கும் பாசிபிள் உருவாயிருச்சு, நம்ம ஃப்யூச்சரை திரும்ப ரீக்ரியேட் பண்ணிகிட்டு இருக்கோம், அதே மாதிரி நியூ வேர்ல்டை ரெவல்யூஷன் ஆக்கிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு நல்லபடியாக அந்த வேர்ல்டை நடத்துகிற மாதிரி காமிச்சு இந்த இடத்துலையே இந்த சீசனை முடிச்சிருவாங்க. மீண்டும் நாளைக்கு ஒரு நல்ல எபிசோட் சந்திக்கிறேன், நல்ல அனிமையோட சந்திக்கிறேன், அது வரைக்கும் புரிஞ்சுக்கிறேங்க. அதே மாதிரி இதில் உங்களுக்கு சந்தேகம் இருக்கலாம், எப்படிப்பா இவங்க பாஸ்ட்லேருந்து இங்கே வந்தாங்கன்னு சொல்லிட்டு, இந்த கடைசி ரோல்னு சொல்லிட்டு இருந்தாங்களா, அந்த ரோலே தான் இவங்க வந்து இங்கே காப்பாற்றுறது தான் இவங்க ரோலே அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துலையே நான் முடிச்சுக்கிறேன். சரியா? அதே மாதிரி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாலும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறேங்க, ஃபாலோ பண்ணாங்களா ஃபாலோ பண்ணிக்கிறேங்க. அதே மாதிரி இது ஒரு நல்ல அனிமே மிஸ் பண்ணுறீங்கன்னு எனக்கும் மனசு கஷ்டமாக தான் இருக்குது, ஆனால் இது நம்ம சப்ஸ்கிரைபருக்கு ஃப்யூச்சரில் உதவுன்னு சொல்லிட்டு தான் இது இப்போவுமே எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். வியூஸ் பண்ணாலும் பரவாயில்ல, கண்டிப்பாக ஃப்யூச்சரில் பார்த்து இதுக்கு நல்ல வியூஸ் கிடைக்கும்னு நான் நம்புகிறேன். சரியா? அதனால் பிளாக் பட்டில் சீசன் 2ஓட உங்களை வந்து சந்திக்கிறேன். அது வரைக்கும் ஸ்டே டியூன் ஸ்டே ஸ்ட்ராங் அப்படின்ட்டு இருந்துக்கிறேங்க. அதே மாதிரி அந்த அனிமைக்கு நல்ல சப்போர்ட் கொடுங்க பிளாக் பட்டில் 2க்கும். சரியா? வரட்டா உங்களோட வந்து வருவது உங்கள் கோஜனமித் தமிழ். பை கைஸ்.